ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை தினம் நண்பர்களே. மேலும் கரிநாளாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவது நல்ல யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே. இது தவிர ராசி அதிபதி ராசியிலேயே உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டு மழை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த தினமாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. மேலும் குறிப்பாக கல்வி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான புகழ், பாராட்டு எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே. மிகச்சிறந்த முன்னேற்றத்தை மாணவர்கள் பெறுவாங்க. நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட படிப்பு எல்லாமே இப்போ உங்களால் படிக்க முடியும். அதற்கான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆர்வமே இருக்காது, மற்ற விஷயங்களில் தான் அதிகமாக ஈடுபடுவாங்க. கல்வியில் அந்த மாதிரி ஆர்வம் இல்லாத பசங்களுக்கெல்லாம் கூட, பொண்ணுங்களுக்கெல்லாம் கூட இப்பொழுது கல்வியில் புதிய ஆர்வம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே மாணவர்களுக்கு யோகமான ஒரு அமைப்பு இன்றைய தினம் இருக்கிறது. கல்வியில் நீங்கள் அதிகமான நல்ல ஒரு வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்கள் உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. கல்வியில் ஆர்வம் பெருகும். கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் கல்வியில் மாணவர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைன்னு சொல்லலாம். அதன் மூலமாக கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல யோகம் மாணவர்களுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நீங்கள் நிதானமாக இன்னைக்கு பேசணுங்க. நிதானமான பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு கூடும். உங்களுடைய பேச்சுகள் மூலமாக நீங்கள் அதிகமான கெத்தை காட்ட முடியும் நண்பர்களே. ஸோ அதை நீங்கள் இந்த தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிகச்சிறந்த ஒரு நாள். இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்க. நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்தால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல், திருமணம் அல்லது இதர சுபகாரிய ஏற்பாடுகளுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உண்டு. சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. இப்பொழுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழியில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஆனந்தமான செய்திகள் கிடைக்கிறதுனால அதிலும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உண்டுங்க. சின்ன சின்ன சோதனைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாம். சின்ன சின்ன டெஸ்டிங் கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு தருவாருங்க. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறப்பாக தாண்டிடுவீங்க. நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் திட்டமிட்டபடி குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு பலமாக அமைகிறது நண்பர்களே. ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும். அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில பலத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு பெரும்பாலானவை உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு சில கூடுதல் பொறுப்புகளை உங்களை நம்பி தருவாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவர்களே. நெருக்கமானவர்களுக்காக இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. வெளியூர் போகணும் அப்படின்ற மாதிரியான பயணங்களுக்கான திட்டமிடல் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையும். எனவே பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக மாணவர்களுக்கு அதிகமான நன்மைகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் வழக்கத்தை விட கொஞ்சம் நீங்கள் சக்தி குறைவாக இருப்பதாக உணர்வீங்க. கொஞ்சம் கூடுதல் வேலைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே. நீங்கள் முடிந்த வரைக்கும் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை இன்னைக்கு செய்யணும்னு ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு முக்கியமான வேலைகளை மட்டும் இன்னைக்கு முடிக்கிறது நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் கலந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு நண்பர்களே. உங்களது காதல் வாழ்க்கையை திருமணத்திற்கு நீங்கள் இப்பொழுது எடுத்து செல்லலாம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாருமே சில பேருக்கு சாதகமாக முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவங்களுக்கும் ரொமான்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாக அமையும். ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. இப்பொழுது மாலை நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது அல்லது எங்கேயோ ஷாப்பிங் போகிறது எல்லாமே உங்களுக்கு சிறந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு தருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷாப்பிங் போகலாம். உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கலாம். மாலை நேரம் உங்களுக்கு இனிமையாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் போதைப் பொருட்களை மட்டும் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது நண்பர்களே. மது மற்றும்
சில போதைப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அதன் காரணமாக சில பொருட்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் நண்பர்களே. ஏன்னா போதையினால சில பொருட்களை தொலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு நீங்கள் மிகச்சிறப்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்டில் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் முக்கியமான வேலைகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற வேலைகளை தள்ளி போடுறது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸுக்கான நேரத்தை கூடுதலாக கொண்டு வந்து தரும் நண்பர்களே. திருமண வாய்ப்புகள் கூடி வரும் சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் பிளான்களை நீங்கள் ஓப்பனாக கூறக்கூடாது நண்பர்களே. அது உங்களுடைய ப்ராஜெக்ட் கெட்டு போகிறதுக்கான வழிவகையாக அமைந்து விடுங்கிறதுனால நீங்கள் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணணும். உங்கள் அலுவலக பணியில் நீங்கள் உங்களது வியாபாரத்தில் வந்து நீங்கள் சில சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ண இருக்கக்கூடாது நண்பர்களே. இந்த தினம் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களது வியாபாரம் நல்லாக இருக்குங்க. உங்களது அலுவலக பணியிலும் உங்களால் வந்து சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்களாக முடிவெடுத்து தேவையில்லாத விஷயங்களை செய்யும்போது சில அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் நிதானித்து முடிவெடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக மிக மிக சிறப்பான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். திருமண வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள், ஆச்சரியமான சில விஷயங்கள் நடக்கலாம். அதன் மூலமாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையை மிக மிக இனிமையாக இணைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைதுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்கள். இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய பாராட்டுகள் உண்டு, நல்ல வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உண்டு. திருமணத்திற்கான நேரம் என்பதனால இப்பொழுது திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். நிதானமா பேசுங்க. அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் லைட் கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க. இளம் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களே. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 8 நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிர்ஷ்ட எண்ணாகாது உங்களுக்கு 8ஆம் நம்பர் அமையும் நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள், ஆச்சரியமான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. மாலை நேரத்தை நண்பர்களோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஷாப்பிங் போகலாம். நிதானமாக பேசுங்க. அதன் மூலமாக கெத்து நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். உங்கள் பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள், நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், மதிப்பை மேம்படக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மனமகிழ்ச்சியில் உண்டுங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களது அண்டை வீட்டார் முதற்கொண்டு அனைவருமே உங்களுக்கு வந்து சில கூடுதல் வேலைகளை தருவாங்க. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கு நண்பர்களே. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பெரியவர்களின் சந்திப்பு கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் பொறுப்புகள் கூடக்கூடிய கொஞ்சம் வேலைப்பட அதிகமாகக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு வெளியூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான சாதகமான சூழல் இப்பொழுது உங்களுக்கு அமைதி நண்பர்களே. சின்ன சின்ன சோதனைகளை நீங்கள் கடந்த வெற்றிகளை பெறுவீங்க. கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணபடி எல்லா காரியங்களும் முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். சாதகமான பயண வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். நண்பர்களே, நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.